விஜய் இதை நீ கேட்கணும். 1 வயசு குழந்தை, 2 வயசு, 3 வயசு குழந்தை பாலியல் வன்கொடுமை செய்யறவர் யாரா இருந்தாலும் மயிலே இறங்கு போடுன்னா போடே போடாது. பச்சை பிள்ளைகளை நீங்க தொடறீங்களா? நீ எல்லாம் மனுஷனா இல்ல மிருகமா? மிருகங்களுக்கெல்லாம் வாயில சொன்னா புரியாது. என்கர் ஒண்ணுதான் இதற்கு தீர்வு. இன்னைக்கு பார்த்தா தமிழ்நாடு முழுக்க எல்லா இடத்துலயும் பாலியல் வன்கொடுமைகள். 3 வயசு குழந்தை, 5 வயசு குழந்தை, 62 வயது முதியவர்கள் என்று எந்த விதமான பாரபட்சம் இல்லாம தொடர்ந்து பாலியல் வன்கொடுமைகள் பெண்களுக்கு எதிராக நடக்குது. அதை தேமுதிக வன்மையாக இந்த நேரத்தில் நான் கண்டிக்கிறேன். நான் கேட்கறது ஒண்ணுதான், மாற்றம் வேணும்ன்றதுனாலதான் மாணவர்கள், இளைஞர்கள், பெண்கள் தாவேக்காக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. விஜய் வந்தா பாலியல் வன்கொடுமையை முற்றிலும் தடுத்துருவாரு, டாஸ்மாக் மொத்தம் ஒழிச்சிருவாரு, சட்டம் ஒழுங்கு சரி பண்ணிடுவாரு, ஒரு மாற்றம் வேணும் இன்னைக்கு மாற்றத்தை கொடுத்திருக்காங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் இப்ப ஆல்மோஸ்ட் 2 நாள் ஆனா 1 மாசம் ஆகுது. நான் உடனே 6 மாசம் டைம் கொடுப்பேன், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனாலும் 6 மாசம்ன்றதுக்குள்ள இங்க ஆயிரக்கணக்கான பாலியல் வன்கொடுமைகளும் லட்சக்கணக்கான படுகொலைகளும் நடந்திருக்கூடாது 6 மாசத்துல. அதனால இரும்பு கரம் கொண்டு நிச்சயம் முதலமைச்சர் விஜய் அவர்கள் பெண்களையும் கண்டாயம் இந்த நாட்டையும் காப்பாற்றும். அதுக்காக தான் அவருக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. நேற்றைய அறிக்கையில நீங்க பார்த்திருப்பீங்க, இவங்களுக்கெல்லாம் வெறும் ஜெயில போடுறது, வெறுமனே தண்டனை கொடுக்கிறது மட்டும் இதுக்கு தீர்வு கிடையாது. இதற்கு நிரந்தரமாக பாலியல் வன்கொடுமைக்கு தீர்வு வரணும்னா 2 விஷயம் பண்ணா மட்டும்தான் இனி இது தொடராது. நான் அது விஜய்க்கு இன்னைக்கு ஆலங்குடியில இருந்து சொல்றேன், விஜய் இதை நீ கேட்கணும், இது படி நீ கட்டாயம் பண்ணணும். அரபு நாடுகள்ல இருக்கிற மாதிரி மக்களுக்கு எதிராக பொதுவாக நிற்பாட்டி அரபு நாடுகளில் தண்டனை கொடுப்பது போல தரணும். மக்கள் முன்னாடியே தண்டனை வழங்கணும். இல்லை என்றால் கண்டிப்பாக கோயம்புத்தூர்ல சைலேந்திர பாபு அவர்கள் செய்தது போல ஒரு என்கவுண்டர் பண்ணணும். அப்பதான் இதற்கு நிரந்தர தீர்வு. இதற்கு முற்றுப்புள்ளியை தவிர அதிரடி நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே இது போன்ற பிரச்சனைகளுக்கு நிரந்தரமா தீர்வு வரும். இது ஒட்டுமொத்த தாய்மார்கள், குழந்தைகள் சார்பா இன்னைக்கு நான் இதை பதிய வைக்கிறேங்க. கொதிச்சு போயிருக்காங்க இன்னைக்கு மக்கள். பச்சை பிள்ளைகளை நீங்க தொடறீங்களா? நீ எல்லாம் மனுஷனா இல்ல மிருகமா என்ற கேள்வியை நான் கேட்கிறேன். மிருகங்களுக்கெல்லாம் வாயில சொன்னா புரியாது. உறுதியாக விஜய் நீங்க இதை செய்யணும். இதான் எங்களுடைய நிலைப்பாடுங்க.